ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் பெடகாஜியில் சில கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சில கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சில இதுக்கு டேரக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், சில இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே மேக்ஸ் பெடகாஜி வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாரும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஷின் கொடுத்துருவாங்கன்னா, நாட் ட்ரூ அபவுட் த நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஃபுல் கொஷின் நான் எழுதலை. நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் வந்து எது ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ஸ்ட்ராக்ட் இன் நேச்சர், ஹைரார்ச்சிக்கல் இன் நேச்சர், லாஜிக்கல் இன் நேச்சர், கான்க்ரீட் இன் நேச்சர். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே இதுதான். நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்னது? அப்ஸ்ட்ராக்ட், ஹைரார்ச்சிக்கல், லாஜிக்கல். ஸோ ஆன்சர் என்னது? கான்க்ரீட் இன் நேச்சர் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு த மேத்தமெட்டிக்ஸ் யூஸ்டு பை இல்லிட்ரேட் ஷாப்கீப்பர். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இல்லிட்ரேட் ஷாப்கீப்பர் யூஸ் பண்ணுற மேக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? தப்பு தப்பாக இருக்குமா? கண்டிப்பாக தப்பு தப்பாக இருக்காது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் வந்து என்ன செய்வாங்க, காசுலாம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த மேத்தமெட்டிக்ஸை ஷுட் பி டிஸ்கஸ்டு பை த டீச்சர் இன் கிளாஸ் ரூம்ஸ் அஸ் அன் ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி இன் சால்விங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற மேக்ஸை வச்சு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த லேர்னிங் அவுட்கம்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் டெவலப்டு. ஆன்சர் என்னன்னா, டிஃபைன் கிளாஸ் வைஸ் காம்படிட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டு பி அச்சீவ்ட் பை த சில்ட்ரன். லேர்னிங் அவுட்கம், மேத்தமெட்டிக்ஸோட லேர்னிங் அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதோட ஆன்சர் என்ன? கிளாஸ் வைஸ் காம்படிட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டு பி அச்சீவ்ட் பை சில்ட்ரன். இதான் வந்து லேர்னிங் அவுட்கம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேப்பனிங்ஸ் இன் த கிளாஸ் ரூம் இஸ் அன் ஆக்டிவிட்டி. கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதில் வந்து நம்ம சில்ட்ரன் என்கேஜ் இன் எக்ஸ்ப்ளரேஷன் தான் அதோட ஆன்சர். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்க முடியும். த மெயின் பர்பஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மேப்பிங் இன் த பிரைமரி மேத்தமெட்டிக்ஸ் கரிக்குலம் இஸ் ஆர். மெயின் பர்பஸ் மேப்பிங் வந்து மேப்பிங்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து A and B. டு ப்ரொமோட் ஸ்பேஷியல் திங்கிங், டு ப்ரொமோட் ப்ரொபோஷனல் ரீசனிங். இது ரெண்டுமே வந்து அதோட ஆன்சர். And next, which of the following resources of TLM can be used by the teacher to show the 2 rectangles of different dimensions can have same area without using formula. அதாவது டீச்சர் வந்து 2 ரெக்டாங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கிறத கண்டிப்பாக காட்டணும். அதை வந்து எதில் காட்ட முடியும் அப்படின்னா, கிராஃப் பேப்பர், டைல்ஸ், இந்த 2 விஷயத்தில் வந்து காட்ட முடியும். ரெண்டுமே ஆன்சர் கரெக்டு. And which of the following can be continuing factor to underachievement in mathematics? could be contributing factor. ஒரு மேத்தமெட்டிக்ஸுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்கிறது என்ன அப்படின்னா, சோஷியல் கல்ச்சுரல் பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The most important aspect of making lesson plan while teaching mathematics at primary school children. ஸோ ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நம்ம லேர்னிங் மெட்டீரியல்ஸ், டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸோட லெசன் பிளான் எழுதணும்னா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு அலோவ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்செப்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், கான்செப்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி அந்த லெசன் பிளான் வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். 9th ஒன் வந்து எ ஃபியூச்சர் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் ரூம். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, த ரோல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் டயலாக் இன் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கிவன் டியூ டு அட்டென்ஷன். ஸோ லாங்குவேஜ் டயலாக் நம்ம பேசினாலும் அதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் த பிரைமரி நீட்ஸ் அசஸ்மெண்ட். And connections between mathematics and other curricular areas are highlighted. Mathematics and other curricular areasல இருக்கிற அந்த கனெக்ஷனையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து 10th ஒன், ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் அக்ரிமெண்ட் வித் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் வியூ ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டிஸ்கவர் த ட்ரூத். இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட். மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டிஸ்கவர் த ட்ரூத். முதல்ல வந்து அவங்க கூப்பிடும்போது இவங்க வேணும்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு த லேர்னிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். நாட் ட்ரூன்னு கேட்டிருக்கா, நான் ட்ரூ மட்டும் எழுதியிருக்கேன். எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸல் இன் த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன்னேட்.
ஸோ லேர்னிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் எது வந்து ட்ரூ வந்து நான் எழுதியிருக்கேன். எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸல் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் innate. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து டீச்சர்ஸ் பிலீவ்ஸ் அபவுட் லேர்னர்ஸ் ஹாவ் பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆன் லேர்னிங் அவுட்கம். லேர்னர்ஸ் மேலே டீச்சர் வந்து நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து அவங்களோடது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் வந்து நம்ம 11 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம்.